இந்த ராஜபாளையம் குட்டிங்க, அவளுக்கு மஞ்சக்காமாலைன்னு சொல்லியிருந்தேன். நேற்று தான் போய் காமிச்சு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி மார்னிங் பார்த்தா அந்த எல்ஓஎஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க. அவ்வளவு அந்த லிவர் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இவளுக்கு ப்ளட்டு ஏற்றி ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம். ஏன்னா எப்போ இருந்தாலும் வே டு டெத்து தான் அவங்க லைஃபு. ஒரு ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா உயிரோடு இருக்கா இறந்து போகுது, அது வந்து ரெண்டாவது விஷயம். நம்ம இந்த பிள்ளைக்கு எந்தளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கோம், என்னென்ன வழிகளில் உயிரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம், அது மட்டும்தான் என் மனசில் நிம்மதியை கொடுக்குங்க. இறந்து போது உயிரோடு இருக்குங்கிறது அடுத்ததுங்க. அந்த பிள்ளைக்கு நம்ம கொடுக்குற மருத்துவம் முயற்சி மட்டும்தான் எனக்கு நிற்கும் என் மனசில். அதுக்கு மேலே எதுவுமே நிற்காது. இவன் என் வீட்டில் இருக்க கிவாங்க, அவளை தான் வந்து ரத்தத்துக்காக கூப்பிட்டு போயிருந்தேன். ஏன்னா இவள் தான் குட்டியிலேருந்து என் கூட இருக்கா. இவளுடைய பாடி கண்டிஷன் எனக்கு நல்லா தெரியும். இவளை கரெக்டாக நான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இவளுடைய ப்ளட்டை தான் வந்து 60 ml எடுத்து ராஜபாளையத்துக்கு கொடுத்துருக்கோம். நல்லபடியாக ப்ளட்டு ஏற்றியாச்சு. அது போக இனிமேல் வந்து ஓரல் மெடிடேஷன் தான். இனி ப்ளட் எடுக்க முடியாது. ஓரலாக நம்ம மருத்துவம் பார்க்குறது மட்டும்தான் இருக்குது. ஏற்றிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேங்க. சரி நம்ம சாப்பாடு கொடுத்து பார்ப்போம், சாப்பிட்றலான்னு சொல்லிவிட்டு சாப்பாடு கொடுத்து பார்த்தேன். நல்லா சாப்பிட்றா. நமக்கு அதுவே ரொம்ப மனசு சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா காலைல ஈரல் மட்டும்தான் ஒரு 2 பீஸ் சாப்பிட்டா, வேறு எதுவுமே பண்ணலை. தண்ணி நிறையா குடிப்பாள். ஏன்னா மஞ்சக்காமல் இருக்கும்போது தண்ணி தான் இறங்கும். ஸோ இப்போ வரைக்கும் இவ நல்லா இருக்காங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற டைம் வந்து ஒரு 2 மணி இருக்கும், 3 மணி ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் நல்லா இருக்கா. இப்போ தூங்கிகிட்டு இருக்கா. அதுவே போதும் நமக்கு. ஓகேங்க, ரொம்ப நன்றி. நான் ஃபர்தராக எனக்கு நான் அப்டேட் பண்ணுறேங்க.